மறுபடியும் அதே சென்னை ஏர்போர்ட்டு. பட்டு என்னென்னா இந்த தடவை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இது வரைக்கும் வந்தது எல்லாமே தப்பாகவே நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 days இந்தோனேஷியா, வியட்நாம் அண்டு தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3 எபிசோடு தான் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்குள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரெக்கவரிக்காக அனுப்பிச்சு அது நெதர்லாண்ட்ஸ் போயிருந்துச்சு. ஓகே, அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரெக்கவரி ஆகிடுச்சு. பட் இன்னும் ஹார்ட் டிஸ்கை கையில் வரணும். வந்த உடனே அதை எடிட் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதான் சந்தோஷமான விஷயம். ரெக்கவரி ஆகிடுச்சுங்க சந்தோஷமான விஷயம். அஃப்கோர்ஸ் இன்னொரு 40 எபிசோடு வரும். அதை எடிட் பண்ணுறதுக்கே எப்படி எனக்கு வந்து ஒரு 70 days ஆகும். ஏன்னாங்க இதில் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டா X4 கேமரா. ஸோ அதனால் எல்லாம் ரீஃப்ரேம் பண்ணி இது பண்ணி ஒரு எபிசோடுங்கிறது 2 days ஆகுது. ஸோ இன்னொரு 40 எபிசோடுங்கிறது அதுவே ஒரு 80 days. ஸோ இதுக்கு இடையில் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோக்ரா போகிறோம். ஸோ அதுக்காக வந்திருக்கோம். மார்னிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கே டெர்மினல். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுதான் நம்ம போகிற அந்த ஃப்ளைட்டு ஏர் இண்டியா. ஸோ எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம கடைசியாக போகலாம். ஆக்சுவலாக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சின்ன கூத்து பண்ணாங்க. ஒரு 1 week முன்னாடி ஃப்ளைட் கேன்சல்னு ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில் வந்து அடுத்த ஒரு 2 minutes அடுத்த மெயில் வந்துச்சு. என்னென்னா ஃப்ளைட்டு அதே டயத்துக்கு 1:05 புறப்படுற ஃப்ளைட்டு அதே 1:05. என்னென்னா அந்த நம்பர் வந்து 2612ங்கிற 2611 அப்படின்னு மாற்றிட்டாங்க போல் இருக்கு. ஸோ என்னன்னு புரியல. அதாவது 2611ங்கிற ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி 2612ங்கிற ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி 2611 அப்படிங்கிற ஃப்ளைட்டு இது பண்ணாங்க. ஸோ வந்துட்டோம் எப்படியோ. அன்பான நீங்கள் மதிய வணக்கம். நான் நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா இது மத்தியானம் ஆயிடுச்சுலாங்க. எல்லாம் இது வந்து தனி விசிட் இல்லை, ஃபேமிலி விசிட்டு. ஸோ உங்கள் போர்டிங் பாஸ் அங்கே இருக்குது, அங்கே அவட்ட இருக்குது. அதை வாங்கிட்டு போங்க. கார்டு என்கிட்ட இருக்குது சார். இங்கே எல்லாமே போர்டிங் ஆகிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு. ஓகே. ஃபேமிலியோடு வந்ததுனால கும்பல். தேங்க்யூ. ஏரோ பிரிட்ஜ் இருக்குது. இன்னும் பஸ்ஸெல்லாம் இல்லை. ஏரோ பிரிட்ஜ் ஏற வேண்டியதான். கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டட். நம்ம தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் ஆன் டைம் எடுத்துருவாங்களா தெரில, பார்க்கணும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஏர்போர்ட்டு. ஃப்ளைட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரில. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எஸ், ஸ்பீக்கிங். Gangtok? Yeah. Speaking. Yeah. I don't know Hindi. Yeah, 4th. Yeah, 4th. No, I'm reaching back Gangtok today. But tomorrow morning I am leaving Lachang. So 4th I will be back to Gangtok. Yeah. Evening only. Yeah. I will reach. So before that I will call you back. Okay. Tell me, madam. What, madam? Yeah, mixed, veg and non-veg, both are, both are. Like I am at the airport and so
checking the flight, so boarding the flight, so I call you back. Okay. Thank you very much. Bye. Bye. கேங்டாக்லங்க 4th நைட்டு ராயல் ரிட்ரீட்னு ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஹோட்டல். ஆக்சுவலாக இன்றைக்குமே அங்கே போட்டுக்கலாம் போல் இருக்கு. இவ்வளோ வேகமாக கூப்பிட்டு அவ்வளோ ரஷ் இருக்குது. ஏப்பா இவ்வளோ ரஷ்ஷா? இவ்வளோ வெயிட்டிங்க்கு எதுக்கு முதலே கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. நம்ம தான் கடைசியாக போகணும்னு பார்த்தா நம்ம ஃபேமிலி குரூப் தான் கடைசியாக போகுது போல் இருக்கு. அதேமாதிரி இது புது ஃப்ளைட் தான் நினைக்கிறாங்க. இங்கே விஸ்டாரா வர இருக்குது. ஸோ 1:05 எடுத்துருவாங்களான்னு தெரில. டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோட டேக் ஆஃப் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ஃப்ளோரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு தான் இது பண்ணுறேன். ஸோ எவ்வளோ இந்த ஷேக் ஆகிறத வச்சுட்டு, கேமராவோட ஷேக் ஆகிறத வச்சுட்டு டேக் ஆஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது என்னன்னு பார்க்கலாம். ஏர் இண்டியாவோட டேக் ஆஃப் வந்து எப்போவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஏன்னா அதோட பைலட்ஸ் வந்து மோரர்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸாக தான் இருப்பாங்க. Take off ஆயிடுச்சுங்க. ஸ்மூத் டேக் ஆஃப். எஸ். ஆனால் எல்லாம் ஓகே. அந்த ஸ்பைஸ் செட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். ஓ சொல்கிறதுக்குள்ள இவனும் இப்படி விளையாடுறா. ஐயோ என்ன ஜிக்ஸாக் பண்ணுறாரு. கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்க கூடாது போல் இருக்க. எனக்கு சார் நம்ம உள்ளே இருக்கிறதுனால இது பண்ண முடியல. ஓகே நல்லா போயிடுச்சுங்க. ஸோ சென்னையோட பகல் சென்னையை ஏரியல் வியூ காமிக்கணும்னு நினைச்சேன், முடியாமல் போயிடுச்சு. ஸோ பேக் டோக்ரா வந்தாச்சு. பஸ்ஸெல்லாம் கிடையாது. சைட்டாக அப்படி சைட்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இவ்வளோ சின்ன ஏர்போர்ட்டு. ஓகே ஓகே. கேமரா அலவுட்லன்னு புதுசாக சொல்கிறாங்க. ஸோ பேக் ஏர்போர்ட் செகண்ட் கார் பார்க்கிங். ஆக்சுவலாக உள்ள அங்கே ஏர்போர்ட் ஏதாவது சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ வெளியே வந்தோடனே உள்ளே வந்து இந்த சின்ன கார்ஸ் மட்டும் அலவுடு, எதுவும் பார்க்கிங் பண்ணக்கூடாது, வேன்லாம் உள்ளே வரக்கூடாது. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோடனே லெஃப்டில் திரும்பினோடனே ஒரு 50 அடி தூரத்தில் வந்து செகண்ட் பார்க்கிங் இருக்குது. செகண்ட் பார்க்கிங்கில் இதுதான் நம்ம போகக்கூடிய வேனு. அதான் என்னென்னா இங்கே வந்து பேக்டோக்ராலேருந்து கேங்டாக்கு வந்து வேனே கிடையாது. ஒன்லி கார்ஸ், எஸ்யூவி, அப்புறம் சின்ன காரு, அது அப்படிதான். இது மொத்தம்தான் உண்டு, வேன்லாம் கிடையாதுட்டாங்க. பட் கொஞ்சம் சர்ச் பண்ணி இது பண்ண உடனே தான் தெரிஞ்சது எல்லா வேன்ஸ்லாம் இங்கே அவைலபிலிட்டி. ஓகே சரி, வேன் ஸ்டார்ட் பண்ண உடனே திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன்.
பாய். மெட்ராஸில் லாஞ்சில் ஒரு 2 கார்டு அக்செப்ட் பண்ணல. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ளே அனுப்பிச்சிட்டு ஒரு பாதி பேர் சாப்பிட்டாங்க, பாதி பேர் சாப்பிடல. நான் ஒன்றுமே சாப்பிடல. ஸோ நேராக வந்துட்டு இங்கே வந்து பேக் டக்கராவில் வந்து 3:30 மணிக்கு இறக்குனாங்க. வெளியே வந்து வேனை பிடிச்சி செகண்ட் பார்க்கிங்கில் வந்து இருந்துச்சு. அந்த வேனில் ஏறி அங்கேருந்து வேனில் ஏறும்போதே 4:30 ஆமாம் 4:30 4:45 ஆகிடுச்சு. 4:45 ஆகி அங்கேருந்து புறப்பட்டு நேராக வந்தோம். ஸோ பசிக்கு முதல்ல சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸில் எப்போ நிப்பாட்டினார், ஒரு 10 மினிட்ஸில் நிப்பாட்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 5:15 கொண்டு நிப்பாட்டினார். ஹோட்டல் பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது. லட்டு கோபால் என்ன வெஜிடேரியனு, பக்கத்தில் வந்து நான்வெஜ் இருக்குது. ஸோ அந்த லட்டு கோபாலில் வந்துருக்கு. நான் வந்து சோலே பட்டூரே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஆர்டர் எல்லாம் என்னென்னா டோக்கன் ஆர்டர் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு அதை கொடுக்கணும். கொடுத்த உடனே வரும். அவர் தான் நம்ம பீட்டர், அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்லையா பீட்டர். ஸோ அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட், நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குட், இட்ஸ் வெரி நைஸ். ஆம்பியன்ஸும் நல்லாவே இருக்குது. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் இட்ஸ் வெரி குட். நீட்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. இதோட டேஸ்ட்டில் வந்து நல்லா பேசவே முடியாது. யாரும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம ஃபேமிலிஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லாமே நம்ம ஃபேமிலி குரூப் தான். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி குட். எந்த ஒன்றும் இல்லை. நான் ஊர் பேரை கேட்டு சொல்ல. பீட்டர், what is the name of this place? சாகுதரா. இந்த ஊர் பேர் சாகுதரா. தாண்டி வெளியே வரும்போது இந்த லட்டு கோபால் இருக்கு. வாங்க, ப்ரைஸ் ஓகே. நாங்கள் ஒரு 11 பேருக்கு வந்து ஒரு 1500 rupees, 1500 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரைஸ் ஓகே. பட் அஃப்கோர்ஸ் முடிக்கலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். மேபி இன்னொரு 1000 rupees போகலாம். ஆனால் கூட வாட்டர் மேபி 2500 அங்கே ஓகே. நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே, நான் இதை சாப்பிட்டுட்டு அடுத்தல போகும்போது திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.